தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இரண்டாவது இடத்தை பிடிப்பதில் திமுக, அதிமுக இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. காலை 8:30 மணி முதல் அனைத்து தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் சுற்று முடிவில் கொளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்தார். அந்த தொகுதி தவேகா வேட்பாளர் வி.எஸ். பாபுவை விட 1000 வாக்குகள் பின்தங்கியிருந்தார். இதேபோல் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் உதயநிதி ஸ்டாலினும் பின்னடைவை சந்தித்துள்ளார். திருச்சி மேற்கில் கே.என். நேரு, காட்பாடியில் துரைமுருகன், தூத்துக்குடியில் கீதா ஜீவன், முதுகுளத்தூரில் ராஜகண்ணப்பன், ஆலந்தூரில் போட்டியிட்ட தாம்போ அன்பரசன், துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட சேகர் பாபு, மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்ட பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜனும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட சபாநாயகர் அப்பாவு, திருச்சுழி தொகுதியில் களம் இறங்கிய தங்கம் தென்னரசுவும் பின்தங்கியுள்ளனர். இதேபோல் காரைக்குடியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பின்னடைவை சந்தித்துள்ளார். இதேபோல் ஸ்ரீபெரும்புதூரில் போட்டியிட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பின்தங்கியுள்ளார். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் வானதி சீனிவாசனும், அவினாசி தொகுதியில் போட்டியிட்ட மத்திய அமைச்சர் எல். முருகனும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். பெரும்பாலான தொகுதிகளில் தவேகா வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர். இரண்டாம் இடத்தை பிடிப்பதில் அதிமுக மற்றும் திமுக இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார்.